வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசும் என வானிலை மையம் எச்சரிக்கை. 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் என்றும் கணிப்பு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் விவிபேட் ஆகிய இரண்டிற்கும் தனித்தனி மைக்ரோ கண்ட்ரோலர்கள் உள்ளன. விவிபேட்டில் பதிவான ஒப்புகை சீட்டுகளையும் என கோரிய வழக்கில் தேர்தல் ஆணைய அதிகாரி விளக்கம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தொடர்பான வழக்கில் தரவுகள் அனைத்தையும் முன்வைத்தது தேர்தல் ஆணையம். 2வது முறையாக தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். பிரதமரின் கடன் தள்ளுபடியால் ஆதாயமடைந்த பெரும் தொழிலதிபர்களின் 16 லட்சம் கோடியை 90% இந்தியர்களுக்கு திருப்பித் தருவோம். காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதியை கண்டு மோடி பயப்படுவதாகவும் டெல்லியில் நடந்த மாநாட்டில் ராகுல் பேச்சு. இந்தியர்களின் பரம்பரை சொத்துக்கள் மீது வரி விதிக்க காங்கிரஸ் திட்டம். சத்தீஸ்கரில் நடைபெற்ற பாஜக பரப்புரையில் பிரதமர் மோடி விமர்சனம். ராகுல் காந்திக்கு ஆதரவாக வயநாட்டில் பிரியங்கா இறுதிக்கட்ட பரப்புரை. திறந்தவெளி வாகனத்தில் பேரணி சென்று வாக்கு சேகரித்தார். சமூக நீதியை நிலைநாட்டுவதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக ஸ்டாலின் பெருமிதம். டெல்லி சமூக நீதி மாநாட்டில் முதல்வரின் உரையை வாசித்த திமுக எம்பி வில்சன். பாடல் விற்பனை மூலம் இசையமைப்பாளர் இளையராஜா பெற்ற தொகை யாருக்கு சொந்தம் என்பது இறுதி தீர்ப்பிற்கு உட்பட்டது. பாடலாசிரியரும் பாடலுக்கு உரிமை கோரினால் என்னவாகும் என்று உயர்நீதிமன்றம் கேள்வி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கோடை விடுமுறையை ஒட்டி குவிந்த பக்தர்கள் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். புதுச்சேரியில் உடல் பருமனை குறைக்க அறுவை சிகிச்சை செய்து கொண்ட இளைஞர் உயிரிழந்த சோகம். குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை. ராகுல் காந்தி போட்டியிடும் வயநாடு தொகுதியில் பாஜக வேட்பாளர் சுரேந்திரன் வெற்றி பெறுவார். இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்ட அண்ணாமலை நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. வயநாட்டிற்குட்பட்ட கம்பமலையில் தேர்தலை புறக்கணிக்க மாவோயிஸ்ட் கோரிக்கை. மொபைல் போன் வீடியோ வெளியானதால் பரபரப்பு. ജനങ്ങൾ സംഘടിക്കുന്ന ഞങ്ങൾ ഏത് ടൗണിലേക്കും വരും ഉറപ്പാണ്. അതേസമയം ജനങ്ങൾ സംഘടിക്കുക എന്ന് പറയുന്ന ഒരു പ്രവൃത്തിയുണ്ട്. അതൊരു അങ്ങനെ ജനങ്ങൾ സംഘടിച്ചു. கர்நாடகாவில் 15 தொகுதிகளுக்கு மேல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும். தேர்தல் பரப்புரையின் போது விசிக தலைவர் திருமாவளவன் நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. மணப்பாறையை அடுத்த துவரங்குறிச்சி அருகே பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழப்பு. புதிய விதிமுறைகளின் அடிப்படையில் மாட்டு வண்டி பந்தயத்திற்கு அனுமதி மறுக்கக்கூடாது. 5 கிலோமீட்டருக்கு மேல் பந்தயம் கூடாது என்பன உள்ளிட்ட டிஜிபியின் விதிமுறைக்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு.
சென்னையில் ஸ்மோக் பிஸ்கெட் தயார் செய்யும் இடங்களில் ஆய்வு செய்ய உத்தரவு. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை. சித்ரா பௌர்ணமி கிரிவலம் சென்ற பக்தர்கள் சொந்த ஊர் திரும்ப முண்டியடிப்பு. திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் அலைமோதிய கூட்டம். கன்னியாகுமரி அருகே 2 பேரை தாக்கிய புலி. ரப்பர் தோட்டத்தில் புகுந்த நிலையில் சடலமாக கண்டெடுப்பு. இன்றைய IPL லீக் ஆட்டத்தில் டெல்லியை எதிர்கொள்ளும் குஜராத். முந்தைய தோல்விக்கு பழி தீர்க்குமா என குஜராத் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. அடுத்த 2 நாட்களுக்கு வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் 3 முதல் 5 டிகிரி வரை வெப்பநிலை உயரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழகத்தின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடுவதன் காரணமாக இன்றும் நாளையும் தென் தமிழக மாவட்டங்கள், வட தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் இன்று முதல் வரும் 28ஆம் தேதி வரை வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை 39 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 38 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கோடை வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் சமாளிக்க முடியாமல் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். அனலால் பகல் நேரங்களில் வெளியில் வர முடியாமல் தவிப்பதாகவும் மக்கள் கூறுகின்றனர். வழக்கத்துக்கு சேலம் மாவட்டத்தில் அதிக வெயில், வெளியே வர முடியல. ரொம்ப வெயில் அதிகமாக தான் இருக்குது. உடம்பை கூலிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நொங்கு, இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஜனங்க வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. மழை வர வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. எது சாப்பிட்டாலும் இப்படி தான் இருக்கும். மழை வந்தால் தான் சரியாகும். முக்கியமான வேலைகள் பைக்கில் வரதாக்குது. அதெல்லாம் பஸ்ஸு தான் ஏறணும். பஸ்ஸுலையும் உட்காந்து நிரம்பி இருக்கிறாங்களாம். ஜனங்களாம் பார்த்தா தெரியலையா, அதனால் கால் கூட வைக்க முடியாது வரைக்கும் வெயில். இந்த 2-3 மாதமா இந்த இன்னும் வரப்போகிற அடுத்த வாரம் இன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 12 மணி வெயில், 12 மணிக்கு எப்படி காயுமோ அந்த லெவலுக்கு காயுது. ஒரு 10 நாளாக சரியான வெயில் காயுது. இதுதான் ஒரு வாட்டர் வச்சுருக்கேன். நான் வாட்டருக்கு கஸ்டமர் கூட வரதில்லை. ஸோ அடுத்த மாதம் வெயில், அது இந்த மாதமே இவ்வளோ வெயில் காயுது. இன்னும் அடுத்த மாதம் எவ்வளோ வெயில் காயுதுன்னு தெரியல. அதனால் இந்த சூழ்நிலையில் மக்கள் வெளியில் வர்றது உண்மையிலே ரொம்ப பயமாகவும் இருக்குது. பெரியவங்களை எங்களாலே தாங்க முடியல. சின்ன குழந்தைங்களோட நிலைமையெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன குழந்தைகள் பள்ளிகளுக்கெல்லாம் இப்போ சென்றுட்டு இருக்கிறாங்க. நேமாக லீவ் விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெற்றோர்களுக்கு நான் சொல்கிற கருத்து என்னன்னா, குழந்தைகளை வெளியில் விடாதீங்க. ஏன்னா வெயில் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் தாக்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.